பிரைசலாட். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? வெளியே போன ஐயா வீட்டுக்கு திரும்பும்போது கண்ணில் ஏதோ தூசி பட்டுருச்சு. விரல்கள் உடனே கண்ணை போய் கசக்கி விடுறதுக்கு வேகமாக போச்சு. அப்படி போகும்போது 2 விரல் மூக்கு மேலே கொஞ்சம் வேகமாக பட்டுருச்சு. வேகமாக பட்ட உடனே மூக்கு விரலை பார்த்து கொஞ்சம் பார்த்து போ அப்படின்னு சத்தம் போட்டுச்சு. உடனே விரல் சொல்லுச்சு, இல்லை கண்ணில் தூசி பட்டுருச்சு, அதை கசக்கி விட தான் போனேன், தெரியாமல் உங்கள் மேலே பட்டுருச்சு அப்படின்னு மன்னிப்பு கேட்டுச்சு. இருந்தாலும் மூக்கு விட்டப்பாடு இல்லை. போகிறத ஒழுங்காக போகணும் அப்படின்னு திரும்ப சொல்ல வார்த்தை மேலே வார்த்தை போட அது கொஞ்சம் சண்டையாக மாறிடுச்சு. இறுதியில் கண்ணால் தான் இந்த பிரச்சனையே அப்படின்னு மூக்கு ஒரு தீர்ப்பை சொல்லிடுச்சு. அதோடு நிற்கலை. கண்ணை பார்த்து, இனிமேல் என்கிட்ட எந்த பேச்சும் வச்சுக்க கூடாது, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுச்சு. இதை கேட்ட கண்ணும், உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு, எனக்கு உன்னை பார்த்தா பிடிக்கல அப்படின்னு சொல்லி அதுவும் வேறு பக்கமாக திரும்பிக்குச்சு. இப்படி திடீர்னு ஏற்பட்ட ஒரு சம்பவத்தால் கண்ணும் மூக்கும் பிரிஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஐயா என்ன பண்ணாரு, அப்படியே சோஃபாவில் வந்து உட்கார்ந்தார். சோஃபாவில் உட்கார்ந்த உடனே அவருக்கு கொஞ்சம் காஃபி குடிக்கணும் போல தோணுச்சு. உள்ளே வேலை பார்த்துட்டு இருந்த தன்னுடைய மனைவியை, அம்மா பரிமளா அப்படின்னு கூப்பிட்டாரு. அவங்களும் உள்ளேருந்து என்னங்க அப்படின்னு வந்தாங்க. எனக்கு கொஞ்சம் காஃபி குடிக்கணும் போல இருக்கு, கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காக போட்டுன்னு வாம்மா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க உடனே உள்ளே போய் காஃபி போட்டுன்னு வர போயிட்டாங்க. இவர் சோஃபா மேலே உட்கார்ந்துருந்தவர் கொஞ்சம் சாஞ்சா தேவலை அப்படின்னு நினச்சி லைட்டாக அப்படி படுத்தார். படுத்தவர் ரொம்ப அயர்ந்து தூங்கிட்டார். உள்ள காஃபி போட்டுன்னு வர போன அவங்களோட மனைவி காஃபி போட்டுன்னு வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. அவர் தூங்கிட்டார். இவருக்கு இதே தான் வேலை. காஃபியை போட சொல்லுவார், டீயை போட சொல்லுவார், நம்ம போட்டு வந்தால் தூங்கிடுவார் அப்படின்னு கொஞ்சம் கோவமாக கத்திட்டு அந்த காஃபியை தன்னோட வாயிலேயே ஊற்றினே உள்ளே போயிட்டாங்க. தூங்கிட்டு இருந்தவர் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு கொஞ்சம் சில மணி நேரத்தில் எழுந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணார். இப்போது டீப்பாய் மேலே இருக்கிற நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கலான்னு சொல்லிட்டு கூடவே கண்ணாடியும் எடுத்து கண்ணில் மாட்டிக்கிட்டு அந்த பேப்பர் எடுத்து இப்படி பிரிக்கும்போது மூக்கு வீல்னு ஒரு கத்து. இங்கே பாரு கண்ணே, என் மூக்கில் கீக்கில் நீ கண்ணாடியை மாட்டின, அவ்வளோதான், நீ படிக்கிறதுக்கு நான் உன் கண்ணாடியை சுமக்கணுமா அப்படின்னு கோவமாக பேசிச்சு. கண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே காது சுதாரிச்சுட்டு விரலை பார்த்து, விரலே அந்த கண்ணாடி கொஞ்சம் உள்பக்கமாக நெத்தியை பார்த்த போல் தள்ளிவிடு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே விரல்களும் வந்து கை விரல்களும் வந்து அந்த கண்ணாடியை நெத்தி பக்கமாக தள்ளி விட்டுச்சு. இப்போது காது அந்த கண்ணாடியை சுமந்துக்குச்சு. ஐயாவும் பேப்பரை நல்லா படிச்சிட்டார். பெரட்டி பெரட்டி படித்தவருக்கு போர் அடிச்சிருச்சு. பேப்பரை மடித்து வச்சுட்டு டிவி ரிமோட் எடுத்து டிவியில் நியூஸ் வச்சார். நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கார். அம்மா உள்ள வேலை பார்த்தவங்க காதில் அந்த நியூஸ் விழுந்தோடனே ஏதோ இன்றைய செய்தியில் முக்கியமான தகவல் ஏதோ சொல்கிறது அவங்க காதில் விழுந்துச்சு. அவங்க மாலையில் எதனா சாப்பிட்றதுக்காக இன்னைக்கு மெனுவாக மசால் வடை சுடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட வெங்காயத்தை உரிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த சத்தம் கேட்ட உடனே 2 வெங்காயம் தானே, ஹாலில் போய் வெட்டினா என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்து பிளேட்டோட வெங்காயத்தை பொடியாக நறுக்க ஆரம்பித்தாங்க. நேரம் ஆனவுடனே ஐயாவுக்கு கண் எரிச்சல் கொடுத்துருச்சு. கண்ணிலேருந்து தார தாரையாக தண்ணி வடிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே மனைவியை பார்த்து, என்ன பரிமளா, ஹாலில் வந்து யாருன்னா வெங்காயம் வெட்டுவாங்களா, உள்ளே போ அப்படின்னாரு. உடனே அம்மாவும் சார்புக்கு, ஆமாம் உள்ள காத்தே இல்லை, சரி ஏதோ நியூஸ் முக்கியமாக சொன்னாங்களே அப்படியே பார்த்துக்கிட்டே வெட்டலான்னு வந்தேன், நான் உட்கார்ந்தா உங்களுக்கு பொறுக்காத அப்படின்னு சொல்லிட்டு விருன்னு தட்டை எடுத்துட்டு கிச்சனுக்கு போயிட்டாங்க. ஐயா கண்ணில் வடிஞ்ச தண்ணியை துண்டால் தொடச்சிட்டாரு. கண்ணில் தண்ணி வந்துன்னா மூக்குலேயும் தண்ணி ரொம்ப வேகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே மூக்கையும் தொடச்சிட்டு திரும்பி கண்ணை துடைக்கும்போது உள்ளே போயிருந்த அம்மா எதுக்கோ வெளியே வந்தவங்க இந்த காற்றை பார்த்துட்டு கணவர்கிட்ட, என்னங்க என்ன பண்ணுறீங்க, கண்ணை துடைக்கிறீங்க, அதே துணியில் மூக்கை துடைக்கிறீங்க, திருப்பி கண்ணை துடைக்கிறீங்க அப்படின்னு
இன்ஃபெக்ஷன் ஆயிடாது கண்ணுக்கு, அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கணவருக்கு சுத்தத்தை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. இதை கேட்டோன்னே மூக்குக்கு சுருன்னு கோவம் வந்துச்சு. அது என்ன, கண்ணில் தண்ணி வந்தா தொடச்சா தப்பு இல்லையா, மூக்கில் தண்ணி வந்து தொடச்சா இன்ஃபெக்ஷன் ஆயிடுமா, நான் என்ன அவ்வளோ கேவலமா அப்படின்னு மூக்குக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நல்ல வேளை மூக்கு பேசுறது அம்மாவுக்கு காதில் கேட்கல. அப்புறம் ஐயா என்ன பண்ணாரு, சரி சரி, எதுவாக இருந்தாலும் என் மூக்கு என் கண்ணு, போ பரிமலா போ, என்ன வேலைக்கு வந்தியோ அதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னார். அம்மாவும் தட்டு கூடவே வச்சிருந்த டம்ளரில் தண்ணி வச்சுருந்ததை மறந்து போயிருந்தாங்க உள்ள, அதையும் கையில் எடுத்துக்கிட்டு உள்ள கிச்சனுக்கு போய், நல்லது சொன்னாலே புரியாதே அப்படின்ட்டு அவங்க உள்ளே போயிட்டாங்க. இப்போ ஐயா என்ன பண்ணார், கண்ணெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு கீழே பேப்பர் விழுந்துருச்சேன்னு சொல்லி அதை எடுக்கிறதுக்காக குனிஞ்சார். குனியும் போது அவரோட மூக்கு பலமாக டீப்பாயில் இடிச்சுக்கிச்சு. மூக்குக்கு சரியான வலி. உடனே விரல் வேகமாக வந்து மூக்கை வருடி கொடுத்துச்சு. இருந்தாலும் அது வலி அடங்கலை. ஆனால் கண்ணில் பார்க்குற, கண்ணு ஃபுல்லாக தண்ணி, கண்ணு வேகமாக அழ ஆரம்பிச்சிருச்சு. அந்த வலி அந்த அளவுக்கு உக்கிரகமாக இருந்தனால மூக்கு கண்ணை கவனிக்குது. என்னடா இது, அடிபட்டது எனக்கு, ஆனால் இது ஏன் இப்படி கலங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு கண்ணை பார்த்து, நீ எதுக்கு அழுவுற அப்படின்னு கேட்டுச்சு. அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த வாய் மூக்கை பார்த்து சொல்லுச்சு, அதுதான் அவளோட இயல்பு. உடம்புல எங்கே அடிபட்டாலும் எந்த உறுப்புக்கு வலிச்சாலும் அவள் உடனே அழுதுருவா. ஏன்னா அவள் கொஞ்சம் இறக்க சுபாவம் உள்ளவ அப்படின்னு கண்ணுக்கு பரிந்து பேசுச்சு. அதோட வாய் நிற்கலை. மூக்கை பார்த்து சொல்லிச்சு, இங்கே பாரு மூக்கே, நம்ம எல்லாருமே இந்த உறுப்புகள் தான். இந்த சரீரத்தில் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு உறுப்புகள், நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு வேலைகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு தாய் வயிற்று பிள்ளைங்க மாதிரி நம்ம எல்லாம். நம்மளுக்குள்ள சமாதானமாக இருந்தால் தான் நல்லது. நீ பெருசா நான் பெருசா, நீ வேணா நான் வேணான்னு இருந்தா எப்படி? நம்ம ஒத்துமையாக இருந்தால் தான் ஆரோக்கியம் கூடும், பலம் கூடும் அப்படின்னு வாய் மூக்குக்கு எடுத்து சொல்லிச்சு. மூக்கு தான் தவற உணர்ந்து கண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு, மற்ற உறுப்புங்க கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுச்சு. பாருங்க, இது என்னவோ கதை தான். ஆனால் உண்மையிலேயே நம்ம ஒத்துமையாக இருந்தால் நல்லதுன்ட்டு, பகை இல்லாமல் இருக்கணும்னு பைபிளும் சொல்லுது. 1 யோவான் 2:9 ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். என்ன நண்பர்களே, நீங்களும் நட்போடு இருப்பீங்களா? God bless you all.